வாங்கன்னு கேட்பாங்க. அதுதான் நல்ல வழக்கம். ஆனா நான் வந்தவரை வான்னு கேட்கல, வந்தனம் செய்யல. தாத்தாவுக்கு தண்ணி தாகமா இருக்கு, குடிக்கிறதுக்கு தண்ணி இருந்தா கொண்டு வந்து குடு. தண்ணியும் இல்ல வெண்ணியும் இல்லையா? சாப்பிட சாப்பாடு வச்சிருக்கியா? சாப்பாடும் இல்ல கீப்பாடும் இல்ல. எம்மா அப்ப பழைய சோறாவது இருக்கா? பழைய சோறும் இல்ல கிளைய சோறும் இல்ல. போ, நீ எடுத்ததான் திங்க. நாங்க வந்து நக்குவோம் தேனை. எங்க அம்மாவும் அப்பாவும் சரி, எங்க அம்மாவும் அப்பாவும் சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதைத்தான் நாங்க சாப்பிட்டு இதுவரைக்கும் உயிரோடு வாழ்ந்து வருகிறோம். அப்படியா? இப்பவும் கொம்பு தேன் எடுக்கத்தான் போயிருக்காங்க. சரி, அவங்க வந்தா தான் எங்களுக்கு சாப்பாடு. ஆனா அவங்க வந்தாங்க, உன்னைய உயிரோட விட மாட்டாங்க. கொத்தையே கொண்டு விடுவார்கள் தாத்தா. அதனால நீ வந்த வழியா புறப்பட்டு போக வேண்டும் என்று சொன்ன போது அப்பந்தான் கண்ணேந்திரன் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகிறார்? ஏ வாரும் அம்மா காளியாரே, வாரும் அம்மா காளியாரே, காத்தி ஒன்று சொல்லட்டு. அன்னம் தண்ணி இல்லாம், அன்னம் தண்ணி இல்லாம் அரண்மனையில் இருக்கலாம், மண்பத்துக்குள் இருந்திரானா மகிமை அது கிடையாது, இருளுக்குள்ள இருந்திரானா இன்பம் அது கிடையாது. என்னோடு வந்தையா, என்னோடு ஏக கைலாச அழைத்து போ. நீ தாத்தாவோடு வந்தையா கைலாச மலையது, உங்க அக்கா பார்வதி, உங்க அத்தா பரமசி, உங்க அத்தா பரமசி அவர்கள் இரு பேர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு தடவை கல்யாணம் நடக்குமா? கல்யாண வீடத்தில் 21 வகை கறி, தாயை எலுமிச்சங்க பச்சடி, 41 வகை கறி, நார்த்தங்க பச்சடி நான் உனக்கு தாரேனம். ஏ உச்சி மாங்காளி, மண்புத்துக்குள் இருந்தா உங்களுக்கு மகிமை கிடையாது, இல்ல இருளுக்குள்ள இருந்தா உங்களுக்கு இன்பம் கிடையாது. அண்ணன் தண்ணி கூடவா நீங்க இப்படிப்பட்ட அழகி 8 பேர் இருக்கணும்? நீங்க தாத்தா கூட வாங்க, என்னோடு வந்தீர்களையானா உங்க 8 பேரையுமே நான் கைலாசத்துக்கு அழைத்து போறேன். கைலாசத்துக்கு நீர் வயசு காலத்துல நீர் போக வேண்டியதா? அம்மா எங்களுக்கு கொஞ்சம் வயசாகுது. உண்மையிலேயே உந்த உடையவன் கைலைக்கு உன்னை அழைத்து போகிறேன். ஓஹோ அப்படியா? உனக்கு ஒரு அக்கா இருக்கிறா. சரி, அக்கா மாப்பிள்ளை உனக்கு என்ன முறை வேணும்? சித்தப்பா வேணும். சித்தப்பா வேணுமா? முறைகட்ட மனுஷா, நீ யாரையா கட்டி இருக்க? என் வீட்டுக்காரியை கட்டி இருக்க. உன் வீட்டுக்காரியை தான் கட்டு, பக்கத்து வீட்டாலையா கட்டுவ? என் வீட்டுக்காரியை கட்டி இருக்கமா. அப்போ அக்கா மாப்பிள்ளை என்ன முறை வேணும்? அக்கா மாப்பிள்ளை சின்னையா வேணும். சின்னையா வேணுமோ? நீ வரமுறை கட்டு போய் பேசுற நீ. அதானே எங்க அக்கா உண்மை விளக்கமாத்தால சாத்தா. நல்ல வேலை உண்மையும் சேர்த்து அடியாம போனா. என்னையா அடிக்க போறா? நீ தானே வரமுறை கட்டால பேசுத. என்னதான் வேணும் சொல்லுங்க, நான் தான் விவரம் தெரியாம சொல்லிட்டேன். அக்கா மாப்பிள்ள அத்தான் உண்டு. ஓ அப்படி சொல்லுவியோ? கரெக்டா சொல்லிக்கிற. அதனால உங்க அக்கா பார்வதி, உங்க அத்தா பரமசிவோ, சரி அவங்க 2 பேருக்குமே ஆண்டுக்கு ஒரு முறை திருக்கல்யாணம் நடக்கும். நல்லா நடக்கும். கல்யாண வீட்டுல என்னென்ன சாப்பாடு உண்டோ சரிதானே அத்தனை உனக்கு தாரம்மா. மத்தியான சாப்பாடு பத்தியா? மத்தியான சாப்பாடா அறுசுவையோடு நலபாகத்துடன். ஆமா, அதாவது அவியலோ பொரியலோ, பொரியலோ குருமாவோ ரசமோ. குருமா யாரு வச்சா? மோரு. இன்னொன்னு என்ன சொல்லுவீங்க? இன்னும் என்னது? வத்த குழம்பு. வத்த குழம்பு அத்தை வச்சா அத்தை குழம்பு. ஆமா, வத்தல் போட்டு வச்சா வத்தல் குழம்பு. இவ்வளவுதான் வித்தியாசம். சரி, அதே மாதிரி அம்மா இன்னொன்னு சொல்லுவீங்க, அது என்னது? பாயாசம். அவர் நக்கலுங்க. அவர் அப்படித்தான் சொல்லுவார். அதாவது இலையில ஊத்துவாங்கல்ல, இலையில ஊத்தி தொட்டு சாப்பிடுறது பாத்தீங்களா? ஓஹோ, அதனால அதுக்கு பேர் நக்கலு. நீர் சரியான அறிவாளியா. இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. அதுதானே வேண்டாங்கிறது. சரி, 21 வகைக்கறியும் எலுமிச்சங்கா பச்சடியும். ஆமா, 41 வகைக்கறியும் நார்த்தங்கா பச்சடியும். சரியான சாப்பாடு,
சரியான ஏற்பாடு. மத்தியானத்துல இப்படி அன்னதானம் போடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா என்ன வேறு நான் என் பொண்டாட்டி கூட்டு வந்திருப்பேன். எதுக்கு அன்னதானம் சாப்பாடு சாப்பிடுவாவா? வாசி சாப்பாடுனா உனக்கு போதுமே. ஒரு நாள் சாப்பாடு என்ன ஆகுது? கடையில சாப்பிட்டா 110 ரூபா, அரிசி கிலோ 100 ரூபான்னு விக்கி. ஆமா, வேங்கத மாதிரியா இருக்குன்னு அது இந்த மாதிரி ருசியா கிடைக்காது, டேஸ்ட் இல்ல. பிறகு அது அன்னதானம் தெரிஞ்சுதான் கூட்டு வந்திருப்பேன். அண்ணாச்சி கை பக்குவம் அப்படி. அண்ணாச்சி கை பக்குவம் நம்ம தூக்கத்துல கூட கையை நக்குவோம். அப்படி ஒரு டேஸ்டா? பரவாயில்ல. சாப்பாடு எப்படின்னு பாத்தீங்களா? ஆமா, அந்த உள்ளி தூக்கு வச்சிருந்தாங்க பாரு, அதெல்லாம் இருந்த ருசியை பார்த்தா நான் அதை மட்டும் தான் வாங்கி சாப்பிட்டேன். நல்லா இருக்கு. சோத்தோட பிறகு சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு. அப்ப 21 வகைக்கரையும் எலுமிச்சங்கா பச்சடியும் 41 வகைக்கரையும் நாரத்தங்கா பச்சடியோடு நானே உனக்கு சாப்பாடு தருகிறேன் அம்மா என்று என்பெருமான் சொன்ன போது பார்த்தா உச்சி மாகாளி, ஏ காளியம்மா, ஏ மாரியம்மா, ஏ வடகுத்தியா, ஏ பத்திரகாளி, ஏ வனதுர்க்க, ஏ சிவராமனங்க கைலாசத்துக்கு போக உங்க 8 பேருக்கு சம்மதமா? என்ன ஊரு கேட்டாப்புல இப்படி பேசாத. என்ன தாத்தா நமக்கு சாப்பாடு தரம்னு சொல்லுதாரு. சரி, நம்ம தாத்தா கூட போனா என்னடி தப்பு? அதான் வயத்தை நினைச்சா வாழ மாட்டா. கோயில்ல போய் மண்டபத்துல படுத்து வரவங்க குடும்ப வச்சு காலம் கழிக்க மாட்டாங்க. கோயில்ல போய் தூங்கினவன் குடும்பத்தை காலம் கழிக்க மாட்டான். ஏன் கேட்கணும்? என்ன காரணம்? ஏர் கண்டிச்ச மாதிரி காத்து வரும். ஆமா, நல்லா சாப்பிட, நல்லா உறங்க உடம்பு நல்லா இருக்குல்ல, நல்லா தூங்கி எதுக்கே சாப்பிட. ஆமா, அதாவது கோயில்ல போய் கொஞ்ச நேரம் இருக்கணும். ஆமா, துண்டை விரிச்சு படுத்துடக்கூடாது கூடாது. அதே மாதிரி ஒரு நேரம் சாப்பாடு இருந்தாலும் இல்லாட்டாலும் யாரும் அந்த வயத்தை நினைக்க கூடாது. மத்தியானம் சாப்பிட்டுக்கிடுவோமே, ஆமா, அப்படின்னு இருந்தா தான் குடும்பத்தை கொண்டு போக முடியும். நம்ம சாப்பாடுலயும் கோச்சிட்டு போனோம்னா என்ன ஆகும்? அது கோவப்பட்டு நான் போகுது. அதேதான். அது மாதிரி ஆமா, நீ சாப்பாட்டுக்கு அப்ப இவன் சாப்பாடு தாரம்னு சொன்னா பாரு. ஆமாய்யா, 8 பேருமே ஒருவருக்கொருவர் கூடி பேசினார்கள். ஆட்டு வண்டி சம்மதித்து ஆமையா அட்டகாலியர்கள் 8 பேரும் என்னையா பறக்கும் படகிலே ஏறி அமர்ந்தார்கள். பார்த்தார் கண்ணபிரான், பறக்கும் படகிலே ஆகாய மார்க்கமா படகு பறந்து வருகின்றது. படகு பறந்து வரக்கூடிய வேளையிலே என்னையா என் தாயாகப்பட்ட உச்சி மாகாளி அம்மா அவ என்ன நினைக்கிறா தெரியுமா? என்ன நினைக்கிறா? அம்பிகையா 8 பேரும் அம்பிகையா 8 பேரும் ஆதி கைலாசம் வாரபோது அம்மாளையும் நினைப்பாளா? தாயவள நினைத்த போது எல்லாம் நினைத்த போது என்ன நடக்குதானா? என்ன நடக்குதானா? அது வேற ஒண்ணும் இல்ல, எங்க ஆச்சி நினைக்கா. ஆச்சி சில நேரம் இருக்கு 2 மணி 3 மணிக்கெல்லாம் தும்மல் வரும் பாத்துக்கோ. ஏன் 3 மணிக்கு தும்மல் வருது தெரியுமா? ஆச்சி வீட்டுல நல்ல பசு மாட்டு சாணி அள்ளி ஒரு சருவ சட்டியில கரன்னு கரைச்சி இந்த கிழமை நேத்தே போனா 2 நாளா வீட்டுக்கே திரும்பி வரல. இன்னைக்கு வரட்டும் அப்படின்னு இவரை நினைச்சுக்கிட்டே சாணிய கரைப்பா. தலையில ஊத்தவா? சாணிய கரைச்சு தலையில ஊத்துவாங்கய்யா. ஏன் நினைக்கான்னா அவர் வரட்டும், வரும்போது வாரதுக்கு முன்னால அதிகாரிக்கு முன்னால முத்தத்தை தூத்து தொளிச்சு கோலத்தை போட்டு கோலத்து முகத்துல முழிச்சிட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டே சாணிய கரைக்கா. அதுக்குத்தான் தாத்தா
தாத்தாவுக்கு தும்மல் வருது. நீ சாணியை கரைச்சிட்டு நினைக்கான்னு சொன்னோம்னா சாணியை கரைச்சோம்னே தலையில ஊத்தவா நினைச்சியோ? வரட்டும் இன்னைக்கு தலையில ஊத்தி நினைக்காம நினைச்சேன். தலையில ஊத்தி சங்காரம் பண்ணையா? பிறகு சங்காரம் பண்ண வேண்டாம். குளத்துக்கார அவர் தம்பி வேணும், அவருக்கு வந்து தம்பி வேணும். எங்க அக்கா தானே கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போய் இந்த உங்க தம்பி வந்துட்டா அவங்க தலையில அபிஷேகம் பண்ணுங்கன்னு ஊத்த சொல்லணும். தம்பி தலையில ஊத்துவாங்களா? அதெல்லாம் ஊத்த மாட்டாங்க அக்கா. உம்ம தலையில தான் ஊத்துவா. நீ நல்ல வேடிக்கை வைப்பீரு. அப்படி நாசி உழைந்து நச்சண்டு தும்மலிட்ட போது ஆமையா ஐயையோ நம்ம பிள்ளைகளை அரண்மனையிலே ஒத்தையிலே விட்டு விட்டு வந்து விட்டோமே. என் வாயும் சும்மா இருக்க மாட்டேன். ஒண்ணு இடக்க ஒண்ணு சொல்லிட்டு நான் சாணியை கரைச்சி அடிவிட வேண்டியது பாருங்க. என்ன செய்யட்டும்? தவளை எதால கெட்டுச்சு? ஆமா தவளை தண்ணி எதால கெட்டுச்சு, வாயால கெட்டுச்சு. அப்படித்தான் உங்க கதை. சரி அப்ப இந்த நாகராஜர் நாகக்கண்ணியும் என்னையா பிள்ளைகளையே காணாமல் ஆமா நாகலோக பட்டணத்திலே ஓடோடி வந்து ஆமையா புத்துக்குள்ள பார்க்கால பிள்ளைகளை காணலையே, மண்புத்துக்குள் பார்க்கால ஐயா பார்த்தா மங்கையர காணலையே. அங்க பானையில இருக்கதானே கரண்டியில வரும், அவரை எடுத்து விஜய் மாதிரி காட்டணுமா? நீங்க அதுக்கு மேல எம்ஜிஆர்ல இதை கேட்டா மனசு தாங்குவாரா ஐயா? நல்ல வேலை அவர் இல்லாம போனார். சரி அவரும் பேரன் லெவலிய போட்டு தான் பாக்காரு. இந்த போக்கத்துல எடுக்கு இளவிருது, இளவி எல்லாம் தனியா வடியுது. ஒரு நேரத்துல ஒரு பாக்கெட் தேய்ச்சி தான் பார்த்தேன். அப்பமா அழகு கொடுக்க மாட்டேங்க. அழகு கொடுக்க மாட்டேங்க. என்ன லைட்னு சொன்ன? பேரன் லெவலி. ஆமா லைட் வந்து என்னமோ சொன்ன போக்கத்து லைட். போக்கத்து லைட். அப்படி கிடையாது. பரவே போக்ஸ் லைட். போக்ஸ் லைட்டா? இதெல்லாம் சொல்ல தெரியணும். சரி இருந்துகிட்டு போட்டோம். அப்படி சொல்லு. அது சீரழிஞ்ச பல்பு. அதுதான் கிடையாது. சீரியஸ் பல்பு. சீரியல் பல்பா? ஆமா சீரியல் பல்பு. சரி ஆமா அது சீரியஸா இருக்கோப்பா. அப்படியா? சீரியல் பல்பு. அண்ணாருக்கு ஒரு மேல பெரிய அது என்னது டவரு. ஓம் போடு. ஏன் போடா? ஏன் போடு இல்ல? ஓம் போடு இல்ல தாத்தா, ஓம் போட்ட போடுனே. ஆமா ஓம் போடு ஏன் போடா? அதானே கேட்டேன். சரி அப்போ நாங்க கொடை கொடுத்து ரூபாய் செலவு பண்ணி கொடை கொடுத்து உம்ம போடையா கொண்டு வைப்போம். கேட்டேன். சரி அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் என்னையா பிள்ளைகளை காணாமல் ஆகாய மார்க்கமாகவே இரு பேர்களும் பறந்து வருகின்றார்கள். ரெண்டு பேருமே ஆகாய மார்க்கமாகவே படம் எடுத்து ஆடி வந்தார்கள். நாகங்கள் எல்லாம் பறக்கக்கூடிய சக்திகள் உண்டு. ஆமா ஆமா சில நாகங்களை பாருங்க என்ன சீர்னு பறக்கும். பறந்து பறந்து அடிக்கும். அதே மாதிரி பறந்து வருகின்றார்கள் நாகராஜனும் நாகக்கன்னியும். ஆமா பறக்கும்ல, நல்லா பறக்கும். அது என்ன மூப்பா? பேரி மூப்பா. சரி சரி இருக்கட்டும். நல்ல பாம்பு அப்படித்தான் பறக்கும். எப்படினாலும் இருந்துட்டு போறான், நம்ம கிட்ட வரலன்னா சரிதான். சரி அப்ப இந்த நாகங்கள் ரெண்டும் பிள்ளைகளை காணாமல் ஆகாய மார்க்கமாகவே சீறி படம் எடுத்து வருகின்றார்கள். சீறி படம் எடுத்து வருகின்ற
ஆகாயத்திலே பறக்கும் படகையை கண்டு அவர் பின்னால ஓடி வந்து சீறி படம் எடுத்தார். சீமையெல்லாம் நடு நடுங்க கோபம் கொண்டு படம் எடுத்தார். கோபம் கொண்டு படம் எடுத்தார். அந்த குவளையமும் நடு நடுங்க சூரியனையே மறைத்து நின்று 3.25 நாளிகை கண்ணபிரான் இருள் சூழ்ந்து தலை குனிந்து நின்றார். ஏன்னா இருளா இருந்தா எங்க போக? அப்ப 3.25 நாளிகை முடிய மடியிலே வைத்திருந்த நாகதாளி வேற எடுத்தார். நாகராஜன் நாகக்கண்ணி முன்னால் நீட்டினார். முன்னால நீட்டின உடனே படத்தை சுருக்கினார். சாந்த குணத்தை படைத்தார். அப்ப படத்தை சுருக்கி சாந்த குணத்தை படைத்த உடனே நாகங்கள் இரண்டும் கண்ணனை கையெடுத்து வணங்கி நின்றார்கள். கண்ணா வருக, மாயவா வருக, மதுசூதனா வருக. அன்றைக்கு அந்த நாகங்கள் இரண்டும் சூரியனையும் சந்திரனையும் மறைக்க போய்தான். இன்னைக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படி என்று இன்னைக்கு பாருங்க சந்திர பிடிக்கணும் சொன்னா அப்படின்னா நல்ல ஒரு வட்டில கொண்டு போய் தண்ணியை ஊத்தி நல்ல கரங்காலி உலக்கைய அதை நிப்பாட்டி வச்சுட்டா தலையில போடவா? என் தலையில போட்டா உனக்கு என்ன கிடைக்க போகுது? தலையில போட்டா எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா பாவநாசம் போகலாம், குத்தாலம் போகலாம். அது சொந்த துட்ட செலவழிச்சு போனோம். எந்த பேரும் பாவநாசம் போவது கலைதான். நீ போன அன்னைக்கு குத்தாலம் தான், பாவநாசம் தான். எனக்கு ஒரு புது ட்ரெஸ் தான், மொச்சக்கொட்டை தான், பயறு தான், முறுக்கு தான், மாவு தான். ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு உட்கார்ந்து எனக்குலாம் இந்த முறுக்கு மாவுல ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோ. பிறவே அதுக்கு நீ வீட்டுல போய் அரிசியை நனைய போட்டு நல்லா இடிச்சு மாவு திம்பியா? அதாவது அந்தந்த வீட்டுல சாப்பிட்டாதான் அதுக்கு ருசி பாத்துக்கோ. இந்த மாவுக்காண்டி தாத்தாவை சாப்பிட சொல்லாத. உனக்கான நாளைக்கு மாவு வாங்கி தரேன். நல்ல சீனியை போட்டு சாப்பிடு. ஆனா நான் போனாலும் சும்மா போக மாட்டேன். 50 ரூபா பத்திரத்தை வாங்குவேன். என்னுடைய மரணத்துக்கு காரணம் அச்சமுன்றோம் என் பேத்தி. சரி மாதவி, என் பேத்தி மாதவி காரணம்னு எழுதி வச்சுட்டு போவேன். அதுதான் நீ எழுதி வச்சுட்டு போ. நீ போன பிறகு எது மாந்திரவாதியை கொண்டு வந்து உன்னை ஆரங்கட்டு எந்த ஆத்துலயும் கொண்டு தாத்திட்டு வந்துருவேன். நீ எங்கன போய் ஆற கட்டினாலும் சரிதான், உன் மேல தாவிடுவோம் பாத்துக்கோ. ஆவியா அதத்தானே சொன்னேன். என் மேல ஆவியா வந்தேன்னு வை, உன்னை ஆரங்கட்டி புளிய மரத்துல போட்டு நச்சுன்னு ஒரு முளை அரைஞ்சிட்டு வந்துருவேன். உன் மேல ஆவியா வந்தவனு வை, தாத்தா என்னென்ன சாப்பிடுவானோ தாத்தா நீ அப்படின்னா சரக்கு அடிப்பி எனக்கு சரக்கா அப்படின்னு நீ சொல்லி கேப்ப. அதானே அவ பைத்தியார் என்னை வேணா வீட்டுக்காரர் வந்துட்டாரு மேல வந்திருக்காரு நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மோட்சத்தை கொடுத்து விட்டு கண்ணபிரான் ஆதிவெள்ளி கைலாச வாசலுக்கே குழந்தைகளை கொண்டு வந்தார். குழந்தையை கொண்டு வந்து வடக்கு வாசல் கோட்டையிலே பறக்கும் படகை நிறுத்தினார். பறக்கும் படகை நிறுத்தின உடனே பார்வதி ஓட்டமும் ஒரு நடையுமா ஓடி வந்து பார்க்க பிள்ளைகளையே பார்க்கும் போது அந்த பேரழகியானவள் அவள் மனதிலே நினைக்கிறார், நம்ம தங்கச்சி தான் இவ 8 பேரு இப்படி ஒரு அழகா இருக்காளா? நம்ம அழகா இருப்பான்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு அழகா இருப்பான்னு நம்ம நினைச்சு பார்க்கலையே. அப்படி என்று சொல்லி அவள் மனதிலே என்ன நினைத்தா தெரியுமா? மகமேருவ பருவ சப்தா சாகர பரப்பில் உலகத்தில் இப்படி பெண் யாரு? மகமேருவ பருவ சப்தா சாகர பரப்பில் உலகத்தில் இப்படி பெண் யாரு? பெண் ஏது கிடையாது, பெண் ஏது கிடையாது.
மறைத்தேனோ பெண்ணா இருப்பாளா பேயா இருப்பாளா? அதானே கேட்டேன். மோகினி மாதிரி இருக்காளே. ஆஹா. மோகினின்னா என்ன ரொம்ப அழகா இருக்கும். சரிதானே. இன்னைக்கும் நைட்டு நேரம் பைக்கில் எங்கேயும் போறேன்னு வை. 1 மணிக்கு 2 மணிக்கு எங்கேயும் போனா 1 மணி 2 மணிக்கு போறேன்னு வை. சரி. அழகான பெண்ணும் போகுது. பொட்டு வச்சிருக்கா, பூ வச்சிருக்கா, சலங்க மாட்டிருக்கா, வளையல் போட்டிருக்கான்னு பின்னால போயிடாத. கையை காமிச்சாலும் போயிடாத பின்னாடி. பின்னால போயிட்டேன்னு வை. செத்து பேரு செத்து. அவ புளிய மரத்துல போய் சுத்திக்கு நிப்பா. பிறகு காலையில பார்த்தா புளிய மரத்துல தூக்கி கட்டிடுவா. ஆமா மோகினி அப்படி பொல்லாதது பாத்துக்கோ. அப்படியா இழுத்துட்டு போய் புளிய மரத்துல கொண்டு விட்டுருந்தா நான் பார்த்தேன். சரி இதுக்கு என்னடா வழி செய்வோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாணிக்கு எனக்கே தன் உஷார் வந்து என் மேல இந்த தாயி உச்சி மகாளி பத்திரகாளிய நினைச்சேன். அப்படின்னு ஒரு அவையம் போட்டேன். ஓடியே போயிட்டா. என்னை விட்டுட்டு ஓடியே போயிட்டா. அப்படியா ஓடி அழகை கண்டார். இனி இவள் நாமல் அருகாமையில இருக்க கூடாது. ஆண்டவன் படியிழந்து விட்டு எப்படியும் கைலைக்குத்தானே திரும்பி வர வேண்டும். அப்ப திரும்பி வரும் போது மறுபடியும் இவளை பார்க்கத்தானே செய்வார் இந்த ஆண்டவன். அப்படி இவளை பார்க்காமல் இருக்கணுமானா ஆண்டவன் போகாத இடத்திலே 8 பேரையும் ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த அண்ணனை அழைத்த பார்வதி. ஏ அண்ணா அண்ணா கோபாலா, அண்ணா அண்ணா கோபாலா, எனக்கு கிரைக்கு சக்கரத்தி கிள்ளி முளைத்ததை போல் என் வாழ்க்கைக்கு சக்கரத்தி என்ன சக்கர வந்து மக முளைத்திருக்கா. இவன் வந்து மக முளைத்திருக்கா. என் வாழ்க்கைக்கு சக்களத்தி வந்து மகா முளைத்திருக்கிறாளே அண்ணா. இனி இவள் 8 பேருமே எனக்கு வேண்டாம். ஆண்டவை இவளை பார்க்கவே கூடாது. இந்த பகவான் எங்க போக மாட்டாரோ அங்கு போய்தான் இவ 8 பேரையும் நம்ம வளர்க்கணும். ஆண்டவை எங்கு போக மாட்டார்.
ஆண்டவன் எங்கும் போவார். ஆண்டவன் எங்கும் போவாரா? ஆமா. சிவபெருமான் போகாத இடம் எங்கேயுமே இல்லையா? பகவான் போவாத எங்கேயே கிடையாது. அப்படியா? எங்கனாலும் பகவான் போவார். ஆண்டவன் போகாத ஒரு இடத்தை சொல்லுதாத்தா. ஒரே ஒரு இடம் இருக்கு. எங்க? டாஸ்மார்க்குக்கு போக மாட்டாரு. டாஸ்மார்க் கடைக்கு போக மாட்டாரா? ஆமா. அது எப்படியா டாஸ்மார்க் கடைக்கு போகாம இருப்பாரு? அங்க ஒரே கூட்ட கடை இருக்கும்ல. அங்க எப்படி போவாருன்னு? அங்க கூட்டம் இருக்கும். கூட்டம் இருந்தாலும் சரி, ஆண்டவன் அனுக்கிரகம் இருந்தா தான் வியாபாரமே நடக்கும் பாத்துக்கோ. அதுக்கு அவர் அனுக்கிரகம் வேணும். அப்போ ஆண்டவன் அங்கேயும் போவார். சரிதானே? அப்ப பகவான் இன்னொரு இடத்துக்கு போக மாட்டாரு. எங்க கல்யாண வீட்டுக்கு போக மாட்டாரு. கல்யாண வீட்டுக்கு போக மாட்டாரு பகவான். கல்யாண வீட்டுக்கு அக்கினி சாட்சியா நம்ம திருமாங்கல்யம் கட்டுகிறோம். ஆண்டவன் அங்கேயே வருவார். அப்போ இன்னொரு வீட்டுக்கு போக மாட்டாரு பகவான். சடங்கு வீட்டுக்கு போக மாட்டாரு. சடங்கு வீட்டுக்கு போகாம இருப்பார் ஐயா. தீட்டு வீடு எப்படி போவாரு? தீட்டு வீடுன்னா பகவான் நினைச்சாதான் பிள்ளை ரெதுவாகும். இல்லன்னா பிள்ளை ரெதுவியாது. இல்ல. அதனால ஆண்டவன் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். சிவபெருமான் போகாத இடம் கையிலே ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. அது எந்த இடமோ? அதுதான் காண்டவா வனமாகப்பட்ட சந்தனமாம் சோலை. சந்தனமாம் சோலையிலே சென்று மூவாசை விருத்தும் சந்தன மகாமுனிவர் வாழ்ந்து வருகிறார் அல்லவா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை வெறுத்து மூவாசைகளையும் துறந்து முற்றிலும் முனிவராகவே வாழ்ந்து வருகிறாரே சந்தன மகாமுனிவர். அவரிடத்திலே கொண்டு போய் இவ 8 பேரை விட்டா பிள்ளைகளுக்கு எந்த சேதமும் வராது. அதனால அவரிடத்திலே சென்று நாம பிள்ளைகளை ஒப்படைப்போம் என்று அட்டகாலியர்களை என்பெருமான் கோபால கண்ணன் சக்தியர்களை பறக்கும் படகிலே வைத்துக் கொண்டு அவர் சந்தன மஞ்சோலைக்கு அவர் சக்தியரை எடுத்துக்கொண்டு சந்தனமா முனிவரிடம் எங்க வாராரு கண்ணவீரா? கண்ணோடு கருத்தாய் கட்டுடனை வளர்க்கவே ஒரு தாய்க்கு தாயாக நீங்க தற்காத்து வளர்க்கவே. கண்ணுக்குள் மணி போல் கண்ணும் கருத்துமாக நீங்கள் காவல் காத்து வர வேண்டும் என்று சொன்ன போது பார்த்தார் சந்தன மகாமுனிவர். கண்ணா, உமது தங்கைமார்களை வளர்ப்பதிலே எனக்கொன்றும் இல்லை. நாளை ஒரு காலத்திலே இவ வளர்ந்து வாலிபமாகி வந்தான்னா அவ அம்மா அப்பாவை ஆசைப்படுவா, தாயின் தகப்பனையும் பார்க்கணும்னு நினைப்பா. அப்ப அம்மா அப்பாவை கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? இன்னைக்கு சின்ன பிள்ளை கொடுத்த சாப்பிடுவா, வச்சத செமப்பா. நாளை பின்ன வளர்ந்த அம்மா அப்பாவை கேட்டா நான் என்னையா சொல்லணும்? என்ன சொல்ல முடியும்? அம்மா அப்பாவை கேட்டான்னா நீங்க உண்மையை சொல்லக்கூடாது. மகுட சங்காரம் முடிக்கத்தான் இந்த மாகாளி 8 பேரையுமே நாங்க பிறவி பண்ணி இருக்கோம். ஏ பெரியம்மா, இப்படி தூங்கலாமா? அது அவ சேர் போட்டு உட்கார்ந்துருக்காவோ. சாய்மானத்துக்கு ஒரு சேர் இருக்கு, கைக்கு அண்டை கொடுத்துக்கிட்டே ஒரு சேர் இருக்கு, கீழே விழமாட்டோம்னு ஒரு தைரியமும் இருக்கு. காத்து எப்படி அடிக்கி வானத்துல இருந்து எனக்கே தூக்கம் வருதுன்னா பாத்துக்கோங்க. உனக்கு வராம இருக்குமாப்பா?
அது இல்லாம காத்து ஒரு பக்கம் அடிக்கி நம்ம வில்லு பாட்டு படிக்கிறது அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கு. அதானே கேட்டேன். என்ன ஏற்றம் பூடி பாரேதையும் செய்யுவார் நாட்டு நட்டுவார் இந்த நாட்டு நிலம் உழுவார். அங்கே யாரு என்ன சொல்லு தங்கம் பேரும் அது சொல்லு தங்கம் ஊரு அது சொல்லு தங்கம் ஞான தங்கம் அங்கே நாடு தந்த நல்ல மனிதர் யாரு தங்கம் நமக்கு நாடு தந்த நல்ல மனிதர் யாரு தங்கம் நமக்கு நாடு தந்த நல்ல மனிதர் யாரு தங்கம். ஏராளம் சொத்து இருக்கும் தலைவர இங்கிலீஷ் மொழி கத்த தலைவர அந்த ஏராளம் சொத்து இருக்கும் தலைவர இங்கிலீஷ் மொழி கத்த தலைவர் ராமதாசம் பாடும் தலைவர் யாரு என்ன சொல்லு தங்கம் பேருமது சொல்லு தங்கம் ஊருமது சொல்லு தங்கம் ஞான தங்கம் நமக்கு நாடு தந்த நல்ல மனிதர் யாரு தங்கம் இந்த நாடு தந்த நல்ல மனிதர் யாரு கழுத்தில் சிவமாலை போட்டும் இருப்பாரா அந்த முருகனுடைய நல்ல நாமத்தை நம்ப சொல்லி இருப்பாரா யாரு என்ன சொல்லி தங்கம் பெருமதி சொல்லி தங்கம் ஊருமதி சொல்லி தங்கம் ஞான தங்கம் நமக்கு நாடு தந்த நல்ல மனிதர் யாரு தங்கம் தமிழ்நாடு தந்த நல்ல மனிதர் யாரு தங்கம் இத்தாலி போயும் இருப்பாரா லண்டன் அமெரிக்கா சென்றும் இருப்பாரா யாரு என்ன சொல்லி தங்கம் பேருமதி சொல்லி தங்கம் ஊருமதி சொல்லி தங்கம் ஞான தங்கம் நமக்கு நாடு தந்த நல்ல மனிதர் யாரு தங்கம் நமக்கு நாடு தந்த நல்ல மனிதர் யாரு கார உணவுகள் சாப்பிட மாட்டார் கண்ணியரை கண்ட பார்க்கவும் மாட்டார் யாரு என்ன சொல்லி தங்கம் பேருமதி சொல்லி தங்கம் ஊருமதி சொல்லி தங்கம் நமக்கு நாடு தந்த நல்ல மனிதர் யாரு தங்கம் நமக்கு நாடு தந்த நல்ல மனிதர் யாரு தங்கம் யாரு தங்கம் நமக்கு நாடு தந்த நல்ல மனிதர் யாரு தங்கம். ராமலிங்கம் ஞான தங்கம் நாடு நல்ல ராம நாடு ஊரு பது பொண்ணு நகர் பெருமுத்து ராமலிங்கம் ஞான தங்கம் நமக்கு நாடு தந்த நல்ல முத்து ராமலிங்கம் இந்த நாடு தந்த வகிர முத்து ராமலிங்கம் அங்கே யாரு என்ன சொல்லி தங்கம் பேருமதி சொல்லி தங்கம் ஊருமதி சொல்லி தங்கம் ஞான தங்கம் நமக்கு நாடு நல்ல முத்து ராமலிங்கம் நமக்கு நாடு தந்த நல்ல முத்து ராமலிங்கம் நமக்கு நாடு தந்த நல்ல முத்து ராமலிங்கம்
அப்படியாகவே இருக்கும் போது சரி அட்டகாளியர்கள் 8 பேரையுமே சந்தனமாம் ஜோலையிலே கொண்டு வந்து சந்தன மகாமுனிவர் இடத்திலே ஒப்படைக்க சகுட மகுட சங்காரம் முடிப்பதற்காகவே பிறவி செய்தோம் இந்த காளியர்களை. இந்த உண்மையை நீர் சொன்னீர்களே, ஆனால் 3.25 நாளிகையிலே உமது சிரசாகப்பட்டது வெடிக்க கடவது. சாபத்தை கொடுத்தே குழந்தைகளை ஒப்படைத்தார். அன்றைய நாள் முதலாக சந்தன மகாமுனிவராகப்பட்டவர் இந்த உச்சினி மாகாளி பத்திரகாளி புது அம்மா வடக்குத்தி அம்மா 8 பேரையுமே எப்படி வளர்த்து வருகின்றார்? அவரை ஊட்டி வளர்த்து வார உடம்பு எல்லாம் நெய் ஊறுக, அவரை தேய்ச்சி வளர்த்து வார தேகம் எல்லாம் நெய் ஊறுக, அவரை சீரோடும் சிறப்போடும் செல்வமாக வளர்த்து வரும். நாளையிலே 4-5 வயதுமாச்சு ஆக 5 நல்ல வயதாய் அம்மா அறிவு பாடம் படிப்பார். 6 நல்ல வயதாய் அரிச்சுவடி படித்துவார். 7 நல்ல வயதாய் 8 பாடம் எழுதுவார். 8 வயதாய் என் சுவடி படித்துவார். 9 வயதாய் அம்மா ஓலையது எழுதுவார். 10 12 வயதாய் பலபாடும் அவ பலபாடும் அவ 12 வயதாய் பலபாடும் படித்துவார். உச்சினி மகாளி அம்மா வடக்குத்தி அவ திரகாளி 16 வயதாய் பக்குவதி பெண்ணுமா அவ 16 வயததி பக்குவதி பெண்ணுமா பூத்தீர்த்தான் நிறைந்திரு புஷ்பவதி புஷ்பவதி அவ அல்லி மலர் பூத்தவை அருங்கிலியா பூத்திரு வான்கரும்பு பூத்தவை வனக்கிளியும் பூத்திரு செங்கரும்பு பூத்தவை செயலையா பூத்திரு ஒரு ரோஜாப்பூ பூத்தவை ராஜாத்தி பூத்திரு அவ பூத்திருக்கும் நாளையில் ரோஜாப்பூ பூத்ததை போல் ராஜாத்தி பூத்திருக்கிறாள். வான்கரும்பு பூத்ததை போல் வனக்கிளியால் பூத்திருக்கிறாள். செங்கரும்பு பூத்ததை போல் செயலையால் பூத்திருக்கிறாள். அட்டகாளி 8 பேருமே எப்படி ஆளாகி இருக்க ஆளாகி இருக்கும் போது அம்மா
8 பேரும் அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகு. யாங்க ஐயா பெண்ணாபுரம் வந்து சரிதான். பெண்கள் வளர்த்தி பீக்கங்காய் வளர்த்திட்டு இருக்கான். என்ன வளர்த்தி ஐயா? பீக்கங்காய். ஓஹோ, பெண்கள் வளர்த்தி பீக்கங்காய் வளர்த்தி. சரிதானே. பீக்கங்காய் இன்னைக்கு பார்த்தோம்னா கொடியில பொடுசா இருக்கும். சரி, ஒரு விளத்தண்டி. நாளைக்கு பார்த்தோம்னா ஒரு கைத்தண்டி வந்துடும். அப்படியா? ஆமா, அதுதான் வளர்த்தி. படக்குன்னு வளர்ந்துரும். சரிதான். அதே மாதிரி பொட்டப்பிள்ளைய வந்து என்னையா சின்ன பிள்ளையா தான் இருக்கும் விறுவிறுன்னு வளர்ந்துரும். அம்மா ஆளாகி இருக்கும் போது சரி அழகுன்னா அழகு அப்பேற்பட்ட அழகு. அவ ஏற்கனவே அழகு நிறைந்த பெண்ணா இருந்தா அவ வயசுக்கு வந்தா பாரு. அம்மா அதுல இருந்து இன்னும் ஒரு மடங்கு 3 மடங்கு கூடி போச்சு. அதான் சொல்லுவாங்க, என்ன சாமிக்கிறது விளைஞ்சா தெரியும், பொட்ட பிள்ளை சமைஞ்சா தெரியும்னு சொல்லுவாங்க. சமைஞ்சா தெரியும்னு சொல்லுவாங்க. பெண்ணா பிறந்தவ அப்படி அழகா இருப்பாளாம். பிள்ளை வந்து ரெதுவாயிட்டுனா பிள்ளைக்கு அழகு கூடிரும். அப்போ காளியர்கள் 8 பேரும் அதிலிருந்து இன்னும் ஒரு அழகாகவே இருக்கு. இப்ப என்ன இப்ப பாக்கியே இல்ல வீட்டுக்குள்ள பாருங்க. அடேப்பா நீர் சூப்பரா இருக்கீரு. ஆமா, என்ன மாதிரி வயசுக்கு வந்துட்டேன். அப்போ உனக்கு தண்ணி தான் ஊத்தணும். தண்ணி யார் வந்து ஊத்தணும்? உன் தாய் மாமா, நாய் மாமா கூப்பிடு. அப்படியா? உன் நாய் மாமாவை. நாய் மாமாங்க, நாய் மாமாங்க. நல்ல மாமானா தாய் மாமா, சரி இல்லைன்னா நாய் மாமா. எனக்கு யாரும் தண்ணி ஊத்த தேவையில்ல, நானே ஊத்திக்கிடுவேன். எனக்கு தேவைன்னு சொன்னா நானே தண்ணி ஊத்த. அதுக்கு மணி 12 ஆகணுமே. நமக்கு தண்ணி ஊத்த பழக்கம் தான் கிடையாது. தண்ணி அடிக்க பழக்கம் தான் இருக்கே தவிர ராவாதான நீர் அடி. ராவாத்தான் அடிப்பாரு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடிச்சால உடம்புக்கு ஒண்ணும் செய்யாது. அதாவது இருக்கட்டும், மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊத்துனோம்னா போத குறைஞ்சி போகுது. அதுக்கு ஆர்டிசி போட்டு அடிச்சாதான் சாப்பாடு எடுக்கலாம். உடம்புல வந்து உணர் இல்ல, அதனால ராவா அடிச்சாதான் கொஞ்சம் ஏறுற மாதிரி தெரியுது. ஏமனா குடல் பூரா கெட்டு போச்சு. அதான் கேட்டேன். பூரா அழுகி போச்சு. குடல்ல உணர்வு கிடையாது. அப்படியா? நீர் குடியாத, எனக்கு தேவையில்லை. அப்ப இந்த காளியர்கள் 8 பேரும் என் உச்சினி மாகாளியம்மா, தாயான பத்திரகாளியம்மா. நம்ம இதுவரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்தோம். இன்னைக்கு நம்ம வளர்ந்து வாலிபமாகி கன்னிப்பெண்ணா இருக்கிறோம். கன்னிப்பெண்ணாகவே இருக்கும் நாமளுக்கு அம்மாவும் அப்பாவும் அருகாமையிலே வேணும் அல்லவா? என்று 8 பேர்களும் ஒன்றாக கூடி அடியே தங்கைமார்களே, என்ன நம்ம அம்மாவும் அப்பாவும் இதுவரைக்கும் ரொம்ப நாளாச்சு, யாருன்னே நமக்கு தெரியல. அப்பா அம்மா யாருன்னு தெரியல. இதுவரைக்கும் சின்ன பிள்ளையா இருந்தோம். இன்னைக்கு வயசுக்கு வந்து வாலிப பெண்ணா இருக்கிறோம். இனி இந்த தாத்தா கூட நம்மளால இருக்க முடியாது. அம்மாவும் அப்பாவும் இருந்தா தான் நமக்கு அருமை பெருமை ஆனந்தம் உண்டு. அதனால வாங்கடி நம்ம அம்மா அப்பா யாருன்னு அவர்கிட்டயே போய் நம்ம விசாரிப்போம். 8 பேர்களும் வந்தார்கள். 8 பேர்களும் வந்து ஏ தாத்தா, ஏ சந்தன மகாமணிவரே, இதுவரைக்கும் நாங்க சிறு பிள்ளையா இருந்து நீங்க எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. ஆனா இன்னைக்கு கன்னிப்பெண்ணா இருக்கும் எங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் அருகாமையில வேணும். தாய் தகப்பனை யாரென்று எங்களுக்கு சொல்லுங்கள் ஐயா என்று 8 பேரும் கேட்க, கட்டளை போட்டுமா வச்சுக்கோ, கை நீரைய வளையல் மாட்டிக்கோ, தங்க நகை எடுத்து மாட்டிக்கோ, அதனை மாறி பூ முடிஞ்சிக்கோ, அதற்காம